அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களுடைய தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச உப்பலான பூரியும் அதுக்கு தொட்டுக்கையா கிழங்கு மசாலாங்கிற பூரி மசாலாவும் செய்ய போகிறோம். இந்த பூரி ரொம்ப உப்பலாக சாஃப்டாக இருக்கும். கிழங்கு மசாலா அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பூரியும் பூரி கிழங்கு மசாலாவும் எப்படி செய்கிறதுங்கிறது இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆறு பச்சை மிளகா, 2 தக்காளி, நீல வாக்கில் வெட்டின பெரிய வெங்காயம் 1/2 கிலோ இதெல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தேவை. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, தேவைக்கு ஏற்ப உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, தாளிப்பதற்கும் பொரிப்பதற்கும் 250 ml கடலை எண்ணெய். நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் இப்போ எடுத்திருக்கேன். அதில் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ கோதுமை மாவுக்கு நமக்கு தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு. இப்போ பிசைஞ்சிங்க. தேவைக்கேற்ப அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கையாலேயே நல்லா பிசைஞ்சிடுங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். பதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி அப்படியே 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். அப்போ தான் பூரி நல்லா உப்பி சாஃப்டாகவும் இருக்கும். இதை ஊறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம கிழங்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அது மேலே உள்ள தோலெல்லாம் உரிச்சு எடுத்துருங்க. சுத்தமாக தோல் உரித்த பிறகு நம்ம மசிக்கிற கரண்டி மூலம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் கிழங்கு மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் மசிச்சாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு எண்ணெய் சட்டியை போட்டு நல்லா சூடு பண்ணுவோம். நல்லா சூடானோன்னா 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். கடலை எண்ணெயும் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகை போட்டு நல்லா பொரிய விடுவோம். பொரிஞ்ச பிறகு பட்டை கிராம்பை போட்டு தாளிங்க. இதுலேயே கடலைப்பருப்பை போட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. பொன்னிறமாக ஆன பிறகு வெங்காயத்தை போட்டுப்போம். இப்போ பச்சை மிளகாய் சின்னதாக உடச்சி போட்டுங்க. எல்லா பச்சை மிளகாயும் உடச்சி போட்ட பிறகு வதக்கி விடுவோம். வெங்காயம் லைட்டாக நிறம் மாறினா போதும். அது வரைக்கும் வதக்குங்க. பாருங்கள் வதங்கிட்டுருக்கு. வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கலாம். பச்சை வாசனை நல்லா போகட்டும். போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை அப்படியே மசிச்சு விடுங்க. 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். 2 தக்காளி நல்லா மசிச்சு விட்டு தக்காளியை வதக்குங்க. இது நல்லா ஜூஸியாக மாறணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கினீங்கன்னா தக்காளி ஒன்றும் ஈஸியாக மசிஞ்சிடும். வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். தண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் வேக வைக்கலாம். தண்ணி விட்டாச்சு. ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. வேகட்டும் நல்லா. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிக்கிற கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சு விடலாம். அப்போ தான் பச்சை மிளகா காரம்லாம் இந்த மசாலாவில் இறங்கும். ரொம்ப அழுத்தி மசிக்க வேண்டாம். லைட்டாக அழுத்தி மசிச்சா போதும். மசிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மூடியை போட்டு மூடி 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை எடுத்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுங்க. விட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. இந்த கட்டியே இல்லாமல் கலக்கி எடுத்துப்போம். இந்த கடலை மாவு மிக்ஸை எடுத்து வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுருங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கை எடுத்து இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா கலக்கட்டும். நல்லா கலந்த பிறகு நம்ம மசாலாவுக்கு தேவையான தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் உருளைக்கிழங்கு வேக விடுங்க. உருளைக்கிழங்கு எல்லா டேஸ்ட்டையும் இழுக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு எல்லா டேஸ்ட்டையும் இழுத்துருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி வச்சுருக்க கடலை மாவு கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்ப ஒரு மூடியை போட்டு மூடி 1 நிமிஷம் மட்டும் வைங்க. ரொம்ப நேரம் வச்சிட வேண்டாம். 1 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி திக்காக இருக்குன்னு. நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை நிறுத்திட்டு இது மேலே நம்ம கருவேப்பிலை தூவி விட்டுடலாம். தூவி விட்டு சர்வ் பண்ணுறதுக்காக பவுலில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான வாசனையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரிக்கு ரெடி பண்ண போகிறோம். 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. பூரி மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிங்க.
சின்ன சின்னதாக உருட்டி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டி போட்டு எண்ணெய் சட்டி சூடானோன்னா 1/4 லிட்டரு கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். கடலை எண்ணெய் சூடாகிட்டே இருக்கட்டும். பூரி ப்ரெஸ்ஸை எடுத்துப்போம். இதில் நம்ம 2 பக்கமும் நல்லா எண்ணெயை தடவி விட்டுருங்க. கடலை எண்ணெயை தடவிட்டு நம்ம மாவு உருட்டிட்டு அதை லைட்டாக தட்டி மூடிடுங்க. மூடிட்டு லைட்டாக அமுக்குங்க. அமுக்கிட்டு திறந்துட்டு திரும்ப இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு திரும்ப மூடி அழுத்தி விடுவோம். நல்லா அழுத்திட்டா நம்ம பூரி ரெடி ஆகிடும். இந்த பூரியை எடுத்து நம்ம எண்ணெய் சூடாக இருக்கும், சூடான எண்ணெயில் மெதுவாக போட்டுடலாம். போட்ட உடனே கரண்டியால் எண்ணெயை மேலே நல்லா தெளித்து விடுங்க. தெளித்து விட்டால் தான் நல்லா உப்பும். இங்கே பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு. தெளிக்க அது மேலே சின்ன சின்ன பபிள்ஸும் வரும். பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டு ஒரு பக்கம் மொத்தமாக இருக்கும். மொத்தமான பக்கத்தை லைட்டாக அழுத்தி விட்டு நல்லா பொன்னிறமாக்கிடலாம். நம்மளுடைய பூரி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். நல்லா உப்பி வந்திருக்கு. அதேமாரி சாஃப்டாகவும் இருக்கும். நம்மளுடைய பூரி ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நம்ம எல்லா பூரியும் போட்டு எடுத்துப்போம். இன்றைக்கி நம்ம உப்பலான ரொம்ப சாஃப்டான பூரியும் ஹோட்டல் ஸ்டைலில் கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணியிருக்கோம். இதை எடுப்பிச்சு அந்த கிழங்கு மசாலாவில் எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.